Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு சர்க்கிளோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணி ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறது, அதே போல் சர்க்கிளோடைய பெரிமீட்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து நான் ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ டிஃபைன் ஏரியா வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் வந்து ஏரியா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ஏரியாவுக்கு சர்க்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர். சரிங்களா? ஸோ πr ஸ்கொயர்னால் அதில் பை வந்து கான்ஸ்டன்ட்டு, ஆர் வந்து ரேடியஸ் இல்லையா? ஸோ இப்போ ஆர் வந்து இன்புட்டாக வாங்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு இன்புட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் πr ஸ்கொயர் இல்லையா? பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். ஸோ πr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பை வந்து கான்ஸ்டன்ட்டு, அது வந்து மேத்து மாடியூல் இருக்கு இல்லையா? அதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் மேத்து பை அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ தென் வந்து சர்க்கிளோடைய பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஸோ அப்போ டிஃபைன் கீவேர்டு பெரிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற நேமு, ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்குற நேமு, அதுக்கப்புறம் அதில் நம்ம என்னென்ன இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் இங்கே வரணும். சரியா? ஸோ ஆறுங்கிறது ரேடியஸ், அந்த ஒரு இன்புட் தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பெரிமீட்டருக்கு வந்து 2πr அப்படின்னு சொல்லுவோம் ஃபார்முலா இல்லையா? ஸோ அப்போ ரிட்டர்ன் 2 இன்ட்டு பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட் இல்லையா? 3.14 வரும். அதான் அங்கே மேத்து மாடியூல்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சரிங்களா? ஸோ 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். ஸோ 2πr அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆரோட வேல்யூ இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஆரோட வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த சர்க்கிளோடைய ஏரியாவும் பெரிமீட்டரும் கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர் வந்து இன்புட் வாங்கிப்போம் முதல்ல. சரிங்களா? ஆர் வந்து இன்புட் வாங்கணும். ஸோ அது எப்பவுமே ஃப்ளோட்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ணிக்கும் இன்புட்டு. ஸோ இன்புட்டில் வந்து என்டர் தி ரேடியஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்டர் தி ரேடியஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரேடியஸ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கிளோட ஏரியா பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்க்கிளுடைய பெரிமீட்டர் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணியாச்சு அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஏரியா ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம ஏரியான்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஆரை வந்து இன்புட்டாக கொடுத்து அதை கால் பண்ணோம்னா அது ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா அந்த ஃபங்க்ஷனு? ஸோ அப்போ πr ஸ்கொயர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஏரியாவில் டிஸ்பிளே ஆகிடும். தென் வந்து பிரிண்ட்டு பெரிமீட்டர் இதுக்கும் ஆர் மட்டும் தான் இன்புட் இல்லையா? ஸோ அப்போ பிரிண்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேணால் நீங்கள் ஒரு மெசேஜ் வச்சுக்கலாம். இந்த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இஸ் அப்படின்னு போட்டு இந்த கமா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது பண்ணலாம். ஸோ இங்கேயும் அதே போல் இந்த பெரிமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணலாம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரேடியஸ் மட்டும் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த சர்க்கிளோடைய ஏரியா வந்து பிரிண்ட் பண்ணணும். அதே போல் அந்த சர்க்கிளோடைய பெரிமீட்டர் வந்து பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அதை கால் பண்ணியிருக்கோம். அதே போல் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அதை கால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பை வந்து எரர் காமிக்குது. என்ன எரர்? இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஃப்ரம் மேத்து இம்போர்ட் பையன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எகைன் ரன் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இங்கே வந்து என்டர் த ரேடியஸ் வேல்யூ நான் வந்து 10 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ சர்க்கிள் வந்து 314.159 அப்படின்னு சொல்லி வருது. அதே போல் பெரிமீட்டர் வந்து 62.83 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுதான் வந்து
ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்குண்டான மெத்தட், as well as அந்த சர்க்கிளோடைய ஏரியா கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இது. சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.